வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் கார்டிசாலை அதிகரிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கார்டிசால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோடில் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். இது சுரக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். ஏன் அப்படின்னா ஃபைட் அண்ட் ஃப்ளைட். இப்போ வந்து ஒரு புலி உங்களை துரத்த வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய அந்த தப்பிச்சு போகக்கூடிய உயிரை காப்பாற்றக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க தவிர அட் தி காஸ்ட் ஆஃப் டேமேஜிங் சம் ஆஃப் தி பாடி செல்ஸ். பட் சம் நேச்சுரல் ஹேபிட்ஸ் வந்து டெய்லி இந்த பாடி டேமேஜ் பண்ணுறது சரியா இருக்காது. ஸோ என்னென்ன ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் போகாமல் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறது, ஓவர் ஒர்க் பண்ணுறது, பீப்புள் கூட ரொம்ப ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிஹேவியர் வச்சுக்கிறது, ஹை சுகர் இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிட்றது, லேட் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்றது, காஃபி எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கிறது, புவர் ஸ்லீப் தூக்கம் வந்து சரியாக இல்லாமல் டிஸ்டர்ப்டாக இருக்கிறது, மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கவங்க எஸ்பெஷலாக அது வந்து லேட் ஈவினிங்ல லேட் நைட்டில் வந்து குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்க, பதட்டத்தில் உணவு வந்து போதுமான அளவு சாப்பிடாம அண்டர் ஈட்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேஷன் பிளஸ் எக்ஸசைஸ் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி கார்டிசால் சுரக்கும். இந்த 12 ஹேபிட்ஸ்னால கார்டிசால் ஜாஸ்தியாக சுரக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணால் நம்ம வந்து ஹெல்த்தியாக லாங் டேர்முக்கு வாழலாம். ஓம் சக்தி.